எங்க போறீங்க? நானா? ஒன்னதான். பின்ன உங்க அப்பனையா கேட்டா? கோயிலுக்கு சாமி கும்பிட. தாலி கட்ட வரியா? அப்புறமா கட்டிக்கலாம். சரி, சினிமா போலாம் வரியா? இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு போலாம். ஓ ஓ ஓ. எங்க அப்பனுக்கு காது கேட்காது, இனிமே சத்தம் போட்டே பேசு. அப்ப வசதியா போச்சு. என்னங்க இங்க நின்னா அந்தியூர் பஸ் வருங்களா? இங்க நின்னாலும் வரும், 10 அடி தள்ளி நின்னாலும் வரும். போ. என்ன இவன் வேற வெறுப்பேத்துறான். என்னங்க அந்த பஸ்ஸுக்கு முன்னாடி வேறதா இருக்குங்களா? இருக்குமே, 2 லைட்டு, 2 கண்ணாடி, மழை பெஞ்சா தொடச்சு விடுறதுக்கு 2 குச்சி. போவியா? அதை கேட்கலங்க. அந்தியூர் பஸ்ஸுக்கு முன்னாடி வேறதா பஸ் தெரியாதியா? என்னங்க அந்த அந்தியூர் பஸ்? இனிமே நான் பஸ்ஸுக்கு நீங்க வந்து நின்னா என்ன செருப்பால் அடி. உங்க கூட பேசணும் புரியலங்க. நாமனே கிட்டே கேட்டுக்கிறேன். போ. என்ன குழந்தை? அட ஒண்ணு இல்லைங்க, நாமனே கிட்டே கேட்டுக்கிறேன். அந்தியூர் பஸ்ஸிங்க வருமாங்க? இப்ப வந்துரும் குழந்தை. குழந்தை நீ வா, நம்ம எது வந்தாலும் தனியா பேசிக்கலாம். அந்த அந்தியூர் பஸ் இன்னைக்கு கேட்க கூட மாட்டீங்க. இப்ப கேளுங்க, நான் சொல்றேன். இல்ல அந்த அந்தியூர் பஸ்ஸுங்க. ஆனா அதுக்கு 7 மணிக்கு ஒண்ணு இருக்குன்னா 7:30 ஒண்ணு இருக்கு, 8க்கு ஒண்ணு இருக்கு, 8:30 ஒண்ணு இருக்கு. நீங்க எதுல போகணும்னு சொல்லுங்க, உங்களை நான் பார்த்து ஏத்தி விட்டு போறேன். இல்ல நான் போலங்க, வயது பொண்ணு மல்லி இருக்குங்க. அதானுங்க வருது, அது கூட்டு போறதா நான் வந்தேன். ஆனா அப்ப நீங்க ஒண்ணு செய்யுங்க, நீங்க வண்டியிலே இருங்க, பஸ் இங்கே வந்து நிக்கணும். சரிங்க. இல்லங்க என்னங்க மல்லி வந்திருக்கீங்களா? வந்திருக்குது 4 மூட்டை. அது இல்லைங்க, வயது பொண்ணு மல்லிங்க. இந்தா ஏன் நிக்கிறீங்க? வந்து வைத்தியர் விட்டு போன மல்லியா? ஆமாங்க. எப்படியா தான் இருக்கிற? நல்லா இருக்கேன். ஆமா, கொப்பனூருக்கு எடுத்து போட்டு வளர்த்துறான். நாளுக்கு ஒரு மூலமா வளர்ந்துகிட்டே போற பாத்தாக்கோ. மல்லி இங்க வா. இதுக்கு குழந்தை கால் பண்ணிடுக்க? அதெல்லாம் உனக்கு தெரியாது மல்லி. கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாதுன்னு பெரியதா சொல்லும். இந்த 3 துப்பு துப்பு. ஐயா அப்படி இல்ல மல்லி, சாங்கீதுக்கு துப்புயா? ஐயோ போதுமா? இப்போ வா போலாம். இந்த ஊர் உனக்கு பிடிச்சிருக்காமா? வெரி நைஸ். சிலு சிலுன்னு வீசுற இந்த காத்து, பட்டாம ஓடிட்டு இருக்கிற இந்த ஆறு, எங்க திரும்பினாலும் கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கிற இந்த மலை, மரம், செடி கொடிகள், குறிப்பா எதை பத்தியும் கவலைப்படாத கலப்படம் இல்லாத இந்த ஊர் ஜனங்க. ஐ ரியலி லைக் இட். இந்த மரத்துல என்ன மஞ்சள் கயிறா கட்டிருக்கு? அதுவா, கல்யாணம் ஆகாத கன்னி பொண்ணுங்க மனசுல ஒருத்தனை நினைச்சுக்கிட்டு இந்த மாப்பிள்ளை சாமி மரத்துல தாலிய கட்டுனா மனசுக்கு பிடிச்சவன் புருஷனா கிடைப்பாங்கிறது இந்த ஊர் ஐதீகம். அதாவது எங்க ஊர் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி. ஏய் மல்லி, எப்படி வந்த? இப்பதான் வீட்டுக்கு போற வழியில அப்படியே உன்னை பாத்துட்டு போலான்னு வந்தேன். அது சரி, நீ எப்படி இருக்க? ஆமா, உனக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் நடக்கிறதா குழந்தை சொல்லிச்சு. என்ன மல்லி வண்டி நிறுத்தி வரதுக்குள்ள ஓடியான்ட்ட? குழந்தை அட கதை எழுதுறமா, இங்கதான் இருக்கீங்களா? மல்லி நான் சொல்லல, நம்ம ஊரை பத்தி கதை எழுத போறாங்க. இவங்கதான். வணக்கம். வணக்கம். இதானுங்க வயது வீட்டு பொண்ணு, பேரு மல்லி. நல்ல பொண்ணுங்க. அதானே பார்த்தேன். பாடி வீட்டுக்கு போலாம். நான் மல்லி கூட போறேன். அப்பா கிட்ட சொல்லிடு. சரிடி. உங்களுக்கு மாப்பிள்ளை சாமி மரத்தை பத்தி அப்புறமா சொல்றேன். வாடி. குட்டா ஓடியே போடுங்க, நான் வாணுங்க. அந்த காட்டெருமைக்கு பக்கத்துல படுக்கிறத விட இந்த மாட்டுக்கு பக்கத்துல படுக்கிறதே மேல். என்னங்க பண்ற? தூங்குறீங்க போல இருக்கு. இல்ல, படுக்கிறதுக்கு முன்னால கொஞ்ச நேரம் களை புடிக்கிட்டு அப்புறமா படுப்பேன். என்ன நினைப்படா நீ கேக்குற? இருக்கா நீ வந்த? உங்க மச்சான் மாயாவி ஊர்ல இருந்து வந்திருக்கேன்னு சொன்னாங்க, அதான் பார்த்து விசாரிச்சு போலான்னு வந்தேன். விசாரிக்கிறதுக்கு நீ என்ன விசாரணை கமிஷனராடா? பாக்காரன், நான் என்ன உன்ன மாதிரி சொத்துக்காக மச்சான உட்கார வச்சு சோறு வரால நினைச்சேன். டேய், யாரா பேசுறா அப்படி? அதான் ஊரே பேசுவேன். ஊருக்குள்ள யாரா பேசுறா? அட நானே பேசுறேனே. உன்னை எல்லாம் நான் மனுஷனாவே மதிக்கிறது இல்லடா, மயில்கல் ரேஞ்சுக்கு தான் மதிக்கிறேன். மரியாதை இங்கிருந்து ஓடி போயிரு, இல்லன்னா காலையில ஊத்துற பால்ல விஷத்தை வச்சு உன்னை நான் கொன்னுடுவேன். ஒன்றரை வாழை என்ற நாயே நக்காது, அப்புறம் நான் எப்படி குடிப்பேன்? ஓடி போயிரு, கொச்சு மேல மிஸ் போட ஓடா. இது உன்னை வெளியிட்டு பேசிக்கிறேன். அச்சோ, முக்கால் சைஸ் முடிச்சதெல்லாம் இந்த மாதிரி பேசுது, இனி முழுசா முடிச்சது இந்த மாதிரி பேசாது. அங்க என்ன நீங்க பைத்தியக்காரன மாதிரி தனியா நின்னு குழம்பிட்டு இருக்கீங்க? அந்த ஒண்ணுதான் பாக்கி. கொஞ்ச நாளைக்கு உங்களோட பழகி இருந்தா புடிச்சிட முடியும். அது சரி, நான் வந்தது என் பின்னாலேயே வந்துருக்கீங்க. எதுக்கு நம்ம 2 பேரும் ஜாலியா இருக்கலாம்னா? தம்பிக்கு உள்ளார புழுக்கமா இருக்குதாமா, அதனால காத்தாட இங்க படுக்கலாம்னு தாய குறை சொல்லிச்சு. அவன் புழுக்க உள்ள தாங்க முடியாம தான் நான் வெளியே வந்தேன்.
அப்புறம் அவன் இங்க வந்தானே காத்தங்காடுறது அவன் ஆடினாத்தான். என்ற நம்பி திட்டாட்டி உங்களுக்கு தூக்கம் வராத. போன்ற தம்பி முடிச்சுதான் எந்த நேரம் பார்த்தாலும் இடி உழுந்த மாதிரி இருக்கு. அப்புறம் திட்டாம ரெடி பண்றது. அச்சா வயசான காலத்துல சின்னமா தூங்கின மண்ணு இல்லாம என்ன லவ் பண்ணிட்டு யாருக்கு வயசாச்சு செருப்பு கட்டி அடிச்சு போடுவேன். உக்கால கால்றா. என்ன நீங்க இது போய் கோச்சுக்கிட்டு தம்பி உங்க நல்லது என்ன நல்லது இதுக்காக எதுக்காக? சரி விடுங்க கண்ணே நீ பார்த்துட்டு இருக்கா வேட்டைக்காரன் எந்த நேரம் நாயை தலைமாட்டில கட்டிட்டு தான் படுப்பான். பாதரே குட் நைட். ஏன் குட் நைட் செல்லிலும் கொப்ப குறைச்சிருவானாக்கும். ஏய் என்ன மச்சான் இது கொப்பனா இருக்கலாம், ஆனா நாய் தான். பார்த்து படே தூங்கும் போது மண்டையை கடிச்சிட்டு போகுது. இவனை இப்படியே விட்டு வச்சோம்னா தூக்கத்தையும் கெடுத்துருவான், ஊருக்குள்ள இருக்கிற மான மரியாதையும் கெடுத்துருவான். புறத்துனா கிடைக்கிற சொத்து கிடைக்காம போயிடும். தூங்கும்போது தலகாணி வச்சு ஒரே அமுக்க அமுக்கிட்டா அதான் வழி. நாய் கடிக்கிற வரைக்கும் அப்படி என்ன பால்கார பண்ணிட்டு இருந்தீங்க? அது வந்துக்கா என்ற வீட்டுக்காரி என்ன ஒரு மாதிரியா பார்த்தாளா, என் உடம்புக்குள்ள பூந்து குறுகுறுன்னு என்னமோ ஆடுற மாதிரி தெரிஞ்சுது. நானும் ஒரு நினைப்புல புறப்பட்டு போனா ராத்திரி நேரம் பாரு கால் இடறி கப்படு கீழே விழுந்துட்டேன். விழுந்த இடத்துல நல்லா மொசுன்னு கை கடக்கமா என்னமோ தென்பட்டுச்சு. என்ற வீட்டுக்காரி கைதான்னு கப்புன்னு அமைக்க பிடிச்சனா அப்புறம் தான் தெரிஞ்சது அது என்ற வீட்டுக்காரி கை இல்ல, நாய் வேலை அமைக்க பிடிச்சிருக்க. தனியம் பிடிச்ச நாய் வலி தாங்காம கடிச்சு வச்சிருக்கான். அட பைத்தியக்காரா, கடிச்ச நாய் என்னையே ஆச்சு? விட்டுவனா துரத்தி பிடிச்சு சாவடி அடிச்சுட்டேன். நான் வரும்போது துடிச்சிட்டு நிக்குது. அடடா தப்பு பண்ணிட்டிய பால்கார. 16 நாளைக்கு அந்த நாயை சாகாம பாத்துக்கணுமே. ஐயோ அந்த நாய் இந்நேரம் செத்து போயிருக்குமே. ஏன் வைத்தீர அப்படி செத்து போயிருந்தா என்ன பண்ணும்? ஒண்ணுமில்ல, அந்த நாய்க்கு இருக்கிற எல்லா குணமும் உங்களுக்கு வந்து கம்பத்தை பார்த்தா காலை தூக்கிங்க, ஐயோ. கல்லடி பட்டே சாவிங்க. எப்படியாவது 16 நாளைக்கு நாயை சாகாம பாத்துங்க. நான் சாக விட மாட்டேன் வைத்தீர. என் சொத்தே அழிஞ்சாலும் பரவாயில்ல, 16 நாளைக்கு அந்த நாயை பக்குவமா பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு. என்ன வண்டி வரது கண்ணு தரலாம்? இவ்வளவு இடம் இருக்குல்ல, போக வேண்டியதானே? ஐயோ ஐயா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நான் சைக்கிள் வேணும்னா போயிருப்பேன், நான் பஸ் எல்லாம் வந்திருக்கேன். இத்தோண்ட இடத்துல எப்படி போக முடியும்? சரிங்க சார் போங்க. ட்ரம் 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 ட்ரம். அந்த கல்யாணம் ஆயிடுச்சா? ஏன் எனக்கு கட்டிக்க போறீங்களா சார்? நான் பெருசா வர வரைக்கும் நீ இதே ஊர்ல இருந்தீனா நான் என்ன கட்டிக்கிறேன். எனக்கு தாலி கிடைக்கிற வரைக்கும் நான் இதே ஊர்ல தான் இருப்பேன். வயசாயிடுச்சுன்னு விட்டுட்டு போயிட்டேன் நான் விட மாட்டேன். ஆனா ஒரு பந்தயம். என்ன? அது அப்புறம் சொல்றேன். அதுல நீ ஜெயிச்சா என் தொப்புல சுத்தி பம்பர விடு, இல்ல நான் ஜெயிச்சா உன் தொப்புல சுத்தி பம்பர விடுவேன். சரியா? தொப்புல சுத்தி பம்பரமா? இன்னைக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. என்ன செய்வேன்? ஆட்டாளுக்கு யாராவது சொல்லி அனுப்புங்களேன். பலகாலமா இவனுக்கு இந்த நோய் வந்து நான் தான் மருந்து கொடுத்துட்டு இருக்கேன். நீ ஒண்ணும் பண்ண வேணாம். கதை எழுதுறேன்னு சொல்லிட்டு ஊசி குத்த. இது நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதி. நாட்டு மருந்து அவ்வளவு சீக்கிரம் கேட்காது. நான் முதல்ல ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுருவேன், மத்தது அப்புறம் பேசிக்கலாம். நிறுத்து.
இவனுக்கு என்ன வியாதின்னு எனக்கு தெரியும், என்ன மருந்துன்னு எனக்கு தெரியும். உனக்கு ஒண்ணும் தெரியாது போ. ஐயா ரொம்ப வருஷமா அதை கவனிக்காம விட்டதுனால தான் பையனுக்கு இப்படி ஒரு நிலைமை. முதல்ல இன்ஜெக்ஷன் போடுறேன் ப்ளீஸ். அவனை புள்ள உசுறு போராடிட்டு இருக்கா. இந்த நேரம் பார்த்து ஊசி போடுறது உனக்கே நல்லா இருக்கா? ஐயா வைத்தியரே, என் புள்ளைய நீ கவலைப்படாத. அம்மா கொஞ்சம் சொல்லுங்கம்மா. அம்மா கொஞ்சம் சொல்லுங்கம்மா. ஐயா சொல்லுங்கய்யா. ஐயா ஐயா நான் இனிமே உசுரா இருக்க மாட்டேன். ஐயா ஐயோ நான் இனிமே என்ன அப்பா என்ன விட்டு போயிட்டாரா? ஐயோ 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 நான் என்ன அப்பா ஐயோ என் புள்ள போயிட்டானே. பெத்தவ குழந்தைய பறி கொடுத்துட்டு கதறாளே. குழந்தை ஒருத்தர்ல போட்டு போட்டு என்ன பிரயோசனம், என்ன பிரயோசனம்? பெத்தவ புத்த புள்ளைய காவு கொடுத்துட்டு கதறாளே. நீங்க நல்லா இருப்பீங்களா? ஒரு பச்சை மண்ணை அடிச்சிட்டீங்களே, அந்த பாவம் உங்களை சும்மா விடுமா? சும்மா விடாதீங்க, சும்மா விடாது. தனகாலத்தை போய் ஊர் சுத்திட்டு வீட்டுல இருக்கலாம்ல. ஏனுங்க பொட்டிப்புல கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கலாம்ல. பாருங்க தெரு கொடி வந்துருச்சு. உள்ளூர் பார்த்தா விடாதாக்கும். நல்ல வேலை என்ற கண்ணில் பட்டுச்சு. ஏனுங்க பட்டணத்துல எல்லாம் இந்த மாதிரி தான் லட்சணமா இருக்கும். இல்ல இந்த ஜாதி நாய் மட்டும்தான் இப்படி. சாதி நாயா? என்ன பட்டணம் போங்க, நாய்க்கெல்லாம் சாதி பிரிச்சுட்டு. இந்தாங்க புடிங்க, உள்ள வச்சு பத்திரமா பூட்டி வைங்க. பொட்டிப்புளுக்கு என்ன வயசு இருக்கும்? எது கேக்குற? இல்ல முடியெல்லாம் நரைச்சிருக்குது, அதான் கேட்டேனுங்க. உன்னோட வயசு தான். என்ற வயசா? எனக்கு என்ன வயசு இருக்குங்க? உன்னோட வயசு என்னன்னு உனக்கே தெரியாதா? யாராச்சும் சொன்னாதானுங்க தெரியும். ஏனுங்க நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், நீங்க இது வேணும் அது வேணும் கேட்க மாட்டேன்றீங்களே. சந்தைக்கு போறதா வாங்கிட்டீங்களா? ஒரே ஒரு செம்பருத்தி பூ நாத்து கிடைக்குமா குழந்தை? இதுக்கு எதுக்குங்க புளிப்பால் கேட்கற மாதிரி யோசிக்கிறீங்க? சொடுக்கு போற நேரத்துக்குள்ள எடுத்தாரன் பாருங்க. நல்லா குனிஞ்சு நிமிந்து வேலை செய்யுங்கடி. கூலி கொடுக்கற முதலாளி குசியா இருக்கணும்னு எவ்வளவுக்காக தோணுதான்னு பாரு. உன்னை குசிப்படுத்துதான் கருப்பு வயரை பார்த்தா கண்ணமா இருக்கல தர. அதானே செலதுற பூம்பார பட்ட குட்டிங்க கவரிமான் ஜாதி குட்டிங்க மாதிரி மசுரு இருந்தாலும் உசுறு விட்டுருவாளுங்க. கவரிமான் குட்டிங்களா? ஏங்கன்னு பசியா புல்லாதீங்கிறீங்க. கழுதைங்க வீட்டுல என்னைக்காவது கோழிக்கு எறினா ஒண்ணு கோழிக்கு நோயா இருக்கணும், இல்ல இவங்களுக்கு நோயா இருக்கணும். இல்ல வீராப்பு என்ன வேண்டி கிடக்கு வீராப்பு தரணே. தீர்த்தமும் திருநீரும் வந்துட்டு இருக்கு. நமஸ்காரம். அரடே குறுக்கலா. வணக்கம் வணக்கம். வணக்கம். கோயில் வருமானத்தை வச்சு புள்ளைய சும்மா வாட்ட சாட்டமா வளர்த்து போட்டீங்க. என்ன சமாச்சாரம்? பொண்ணையும் கூட்டு வந்திருக்கீங்க? ஒண்ணுமில்ல, என் பொண்ணு காயத்ரிக்கு ஒரு நல்ல இடமா கூடி வந்திருக்கு. வேற யாரும் இல்ல, எங்க அக்கா பையன் தான். ஆனா கல்யாணத்தை கொஞ்சம் சீக்கிரமா வச்சுக்கோன்னு அவசரப்படுத்துறா. ஏன் அவசரப்படுத்த மாட்டாங்க? பொண்ணை வேற சும்மா தாள தக்காளி பழம் மாதிரி வளர்த்து வச்சிட்டீங்க. முடிச்சிருங்க. அதுக்கு கையில பணம் கொஞ்சம் குறைச்சலா இருக்கு. நீங்க உதவி பண்ணா நான் கொஞ்சம் கொஞ்சமா அழைச்சிடுவேன். சாமி, என்னை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். பணத்தை எண்ணி தரதுக்கு என்ன வருஷமா ஆகும்? என்ன சொன்ன நேரத்துக்கு திருப்பி தராட்டி அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். அதுக்காக நீங்க பயந்துடாதீங்க. உங்ககிட்ட பணமா இல்லாட்டியும் பொருளா எடுத்துக்கலாங்க நம்பிக்கை இருக்கு. இந்த மருத பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டு பணத்தை கொடுத்து விடும். சரி தோற. ஏன் கொடுக்கலையா? கை நாட்டா கையெழுத்தா? நான் பழைய காலத்து SLC. ஏதோ ஒண்ணு என்கிட்ட கடை வாங்குற அளவுக்கு படிச்சிருக்கீங்க. பொண்ணு படிச்சிருக்குதா? ஏதோ கொஞ்சம். சரி, அதையே போட சொல்லி வாங்கிட்டு போங்க.